அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யார்ட்டு சவுண்டு வரதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறையை கிளப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், அந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்பறை கிளப்புறம் டீமுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் தியேட்டரில் பட்டையை கிளப்பணும். பட்டையை கிளப்பணும், அலப்பறையை கிளப்பணும். ஆமாம், அதனால் அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் அவரும் ஏன்டா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி ஸ்ரீதர் மூலமாக, அண்ணாச்சி இதில் ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை துறை பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குனர்களை முதல்ல பாராட்டணும். அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்கார்ந்துட்டுருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்டர் வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சுருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாருங்கள், அவர் நடிகர் ஆகணும்னு பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வாழையை திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும்னு அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி, எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களா கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும்,
ஒரு ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான் ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை இயக்குனர் முகேஷ் அவர்களோடு ஒப்பிட்டு, ஒரு இயக்குனரே ஸ்டேஜில் தன்னை பற்றி இல்லாமல் அந்த இயக்குனர் முதல் படைப்புக்கே அவ்வளோ ஒரு நட்பான ஒரு இலக்கணமாக திகழ்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு மறுமலர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். காரணம் டைட்டில். எனக்கு விடுதலை ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுதலை வேணுன்றதுக்காக தான் நான் பல நாள் போராடிட்டு இருக்கேன், கட்டிகிட்டு இருக்கேன். சங்கத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா, சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்கள உருவாக்கிட்டா தானாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சுருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போகிறாருன்றதை அதில் புரிஞ்சிருக்கேன். காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் டி நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம், அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதிலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது, ஒரு வலிமையான சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்களை சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கும். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும்.